ஐயரே இப்பதான் தேதியை குறிச்சு கொடுத்திருக்காரு. அந்த தேதியில அந்த நேரத்துல பூமி பூஜையை போட்டு ஃபேக்டரி வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதா? ஆமா, என்ன ஃபேக்டரி வரப்போகுது? அது ஃபுல் டீடைல் எனக்கு தெரியல. ஏதோ நார்த்ல இருந்து வந்திருக்காங்க. கவர்மெண்ட் ப்ராஜெக்ட், ரசாயன கம்பெனி ஏதோ ஆரம்பிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளவுதான் எனக்கு தெரியும். மத்த டீடைல்ஸ் எல்லாம் மாப்பிள்ளை கிட்ட தான் கேட்கணும். ரசாயனம்னா எந்த மாதிரி? அதாவது இந்த மூலக்கூறு இருக்குல்ல, மூலக்கூறு அது தயாரிக்கிற கம்பெனின்னு நினைக்கிறேன். நீயும் அதுல தானே வேலை பாக்குற? எது கேட்டாலும் தெரியலன்றா. இல்ல சிஸ்டர், அவங்க பில்டிங் கட்டி கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. நம்ம கட்டி தர போறோம். மத்த டீடைல் எல்லாம் நமக்கு எதுக்கு சொல்லுங்க. அதுவும் மாப்பிள்ள கிளைண்ட் கிட்ட போய் நான் அதிகமா பேசினாலே டென்ஷன் ஆகும். அதனால எனக்கு தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைக்க மாட்டேன். ஆமா, இந்த மாதிரி நீங்க இது வரைக்கும் எந்த ப்ராஜெக்ட் பத்தி கேட்டது இல்லையே. இப்ப கேக்குறீங்கன்னா இதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கணுமே. என்ன ரீசன் சிஸ்டர்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஊருக்கு வந்து தங்கிருக்கிறோம், அதனால அந்த வேலையை பத்தி சும்மா என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாமேன்னு கேட்டேன், அவ்வளவுதான். ஓ, அவ்வளவுதானா? நீங்க ஏதோ துருவி துருவி விசாரிக்கிறதுனால ஏதோ விஷயம் இருக்குமோன்னு நினைச்சிட்டேன் சிஸ்டர். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஓகே சிஸ்டர், நான் வரேன். இந்த ஊரை சுத்தி இருக்கிற மொத்த வில்லேஜும் டோட்டலா அழிய போதுமா? உன் ஹஸ்பண்ட் இங்க கட்ட வந்த ஃபேக்டரி என்ன ஃபேக்டரின்னு தெரியுமா? கெமிக்கல் ஃபேக்டரி. அதுல வர்ற கழிவும் புகையும் இந்த ஊரையும் இந்த ஊரை சுத்தி இருக்கிற வில்லேஜையும் 3 வருஷத்துல சுடுகாடு ஆக்கிடும். வந்தால் சொன்னது கரெக்ட் தான் பொழுது. எப்படியாவது அந்த ஃபேக்டரி இந்த ஊருக்குள்ள வரதை தடுக்கணும். என்ன பண்றது? வணக்கம். வணக்கம் சாமி. உட்காரு. வர வெள்ளிக்கிழமை நல்ல நாள் தான். அன்னைக்கு 60ஆம் கல்யாணத்தை வச்சுக்கலாம். ரொம்ப சந்தோஷம். கிளம்புறோம். போயிட்டு வாங்க. இந்தாங்க. அம்மா, நீங்க மட்டும் இருங்க. ஒரு 2 நிமிஷம் உங்ககிட்ட பேசணும். ஐயா, நீங்க கொஞ்சம் வெளில இருங்க. சரிங்க, நீ பேசிட்டு. சரிங்க, சொல்லுங்க சாமி. உங்க தாலியை மாத்தி புது தாலி போடணும்னா அதுல நிறைய சிக்கல் இருக்குமா? சிக்கலா? ஆமா. உங்க ஜாதகத்துல மாங்கல்ய தோஷம் இருக்கு. ஐயோ, இந்த விஷயத்தை உங்க வீட்டுக்கார வச்சு சொல்ல முடியாது. அதனாலதான் உங்ககிட்ட தனியா சொல்றேன். ஏன்னா அவரு உயிருக்கு தானே ஆபத்து இருக்கு. ஐயோ, என்ன சாமி சொல்றீங்க? ஆமாமா சாமி, இதுக்கு பரிகாரம் எதுவும் இல்லையா? இருக்குமா? சொல்லுங்க சாமி, எதனாலும் நான் செய்ய தயாரா இருக்கேன். உங்க குடும்பத்துல 2 மருமக தானே? ஆமா சாமி. குலதெய்வ பூஜைய எந்த மருமகளை வச்சு செஞ்சீங்க? ரெண்டாவது மருமகளை வச்சுதான் சாமி. அப்ப இந்த 60ஆம் கல்யாணத்தை 2வது மருமகளை வச்சுதான் செய்யணும். அந்த மருமக தான் தாலி எடுத்து கொடுக்கணும். அப்படி செஞ்சாதான் உங்களுக்கு இருக்கிற மாங்கல்ய தோஷம் நீங்கும். உங்க புருஷன் உயிரை காப்பாற்ற முடியும். எவ்வளவு நாம வீட்டை விட்டு துரத்துனோமோ, எவ்வளவு நாம கல்யாணத்துக்கே வரக்கூடாதுன்னு சொன்னோமோ, அவ கையால தாலி எடுத்து கொடுத்துதான் இந்த கல்யாணம் நடக்கணும்னா எதுக்கு நான் செத்தே போயிடலாம். என்னம்மா யோசிக்கிறீங்க? இதை தவிர வேற ஏதாவது பரிகாரம் இருக்கா சாமி? இருந்தா சொல்லுங்களேன். நீங்க எது சொன்னாலும் நான் செய்ய தயாரா இருக்கேன். என்னம்மா,
நான் உங்க புருஷன் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க வேற பரிகாரத்தை சொல்லணும்னு சொல்றீங்க. அந்த பொண்ணு தானே உங்க குலதெய்வ பூஜையை பண்ணா? ஆமா சாமி. அப்ப அந்த பொண்ணு கையால தான் தாலி எடுத்து கொடுக்கணும். அப்படி கொடுத்தாதான் உங்க தாலி நிலைக்கும். சரிங்க சாமி, நீங்க சொன்ன மாதிரியே பண்றோம். அப்புறம் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம், தோஷத்தை கழிக்கதான் உங்க 2வது மருமகளை வச்சு எல்லாத்தையும் செய்யறேன்னு சொல்லி யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. அப்புறம் பரிகாரம் பழிக்காது. சரிங்க சாமி, நான் வரேன். போயிட்டு வாங்க. அப்போ நான் வரேன் சாமி. சரிம்மா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ம். சொல்லுங்கய்யா. மரகத அம்மாவும் நேசமணி ஐயாவும் வந்திருந்தாங்கம்மா. நீ என்ன சொல்ல சொன்னியோ அதை அப்படியே சொல்லிட்டேன். ரொம்ப தேங்க்ஸுங்க ஐயா. இருக்கட்டுமா. மன்னிச்சிருங்க ஐயா. எதுக்குமா? இல்ல, உங்க தொழிலுக்கு விரோதமா உங்களை பொய் பேச வச்சிட்டேன். பொய்மையும் வாய்மையிடத்த பொறை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின் குற்றமற்ற நன்மையை தரும். உண்மையை சொல்ல வேண்டிய இடத்துல பொய்ய சொன்னாலும் தப்பு இல்லைன்னு என் ஐயா வல்லூரே சொல்லியிருக்காரு. காலங்காலமா அவங்க குடும்பத்துக்கு நான் தான் ஜோசியம் பார்த்துட்டு இருக்கேன். அந்த குடும்பம் நல்லா இருக்கணும் தானே நீ பொய் சொல்ல சொன்ன? தப்பு இல்லம்மா. இந்த மாதிரி 1000 பொய் கூட சொல்லலாம். ரொம்ப தேங்க்ஸுங்க ஐயா. இருக்கட்டுமா, எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். சரிம்மா, நான் வச்சிட்டுமா? மரகதம், ஜோசியர் என்னமா சொன்னாரு? அது ஒண்ணு இல்லைங்க, என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு அதை தான் சொல்லிட்டு இருந்தாரு. வேற ஒண்ணும் இல்ல. சரி, வா போலாம். புனிதா, அப்பா குடிக்க தண்ணி எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வரேன். என்னண்ணே, ஜோசியர் என்ன சொன்னாரு? வர வெள்ளிக்கிழமை நல்ல நாள் தான், அன்னைக்கே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாருப்பா. அதுக்கு இன்னும் 3 நாள் தானே இருக்கு. அதுக்கு இன்னும் நிறைய வேலை இருக்குங்க. 3 நாள் இருக்குல்லம்மா, ஆளுக்கு ஒரு வேலையா பிரிச்சு பார்த்தா போச்சு, ஈஸியா முடிஞ்சிடும். அது ஒரு பிரச்சனையே இல்லை. எவள உள்ளேயே சேர்க்க கூடாதுன்னு நினைச்சனோ அவ கண்டிப்பா கல்யாணத்துக்கு வரணும்னு ஜோசியர் சொல்லிட்டாரு. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே. என்னம்மா, ஏன் உங்க முகம் ஒரு மாதிரியா இருக்கு? இந்த கல்யாணம் நல்லபடியா முடியணுமேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அத பத்தி எல்லாம் யோசிச்சு கவலைப்படாதீங்க அண்ணி, நல்லா பண்ணிரலாம். பண்ணிரலாம். நம்ம வீட்ல அடுத்து எப்போ இந்த மாதிரி விசேஷம் நடக்கும்னு தெரியல. நம்ம வீட்டு விசேஷங்கிறப்போ நாம எல்லாரும் ஒன்னா இருந்து பண்ணாதான் நல்லா இருக்கும். வரவங்க யாரும் எந்த குறையும் சொல்லிடக்கூடாது. அத பத்தி யோசிச்சாதான் ரொம்ப குழப்பமா இருக்கு. யாரு என்ன குறை சொல்லிட போறாங்க அத்தை? அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. எதை பத்தி சொல்ல நீ இப்படி யோசிச்சுட்டு இருக்கிற? இல்ல, நம்ம வீட்டு விசேஷங்கிறப்போ நம்ம வீட்டு ஆளுங்க எல்லாரும் இருக்கணும்ல. நம்ம குடும்பத்துல யாராவது ஒருத்தர் இல்லைன்னாலும் வரவங்க கேள்வி கேட்கதானே செய்வாங்க. நம்ம வீட்ல தான் எல்லாரும் இருக்கோமே. இவ ஒருத்தி.
அவசரப்பட்டு அன்னைக்கு கோயில்ல வார்த்தையை விட்டுட்டேன். அது தப்புன்னு இப்பதான் எனக்கு புரியுது. என்ன சொல்ல வருது இந்த லூசு? ஊர்க்காரங்க எல்லாருமே வரும்போது இனியனும் ராசாத்தியும் 60ஆம் கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்தாகணும். அப்பதான் யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. உங்க வாயில இருந்து இந்த வார்த்தையை கேக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? மனசுல ஒரு குறைய வச்சுக்கிட்டு இந்த விசேஷம் வச்சா நல்லாவா இருக்கும்? அண்ணி, பெரிய மனக்குறையோட இந்த விசேஷம் நடக்க போகுதுன்னு நானும் மங்கையும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தோம். இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ணி. மங்கை, நாளைக்கு காலையில நீ போயிட்டு அவங்க 2 பேரும் கல்யாணத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு வந்துரு. நான் சொன்னா அவங்க வரமாட்டாங்களே. ஏன்? இல்ல, நீங்க ஏதாவது சொல்லிடுவீங்களோன்னு யோசிப்பாங்கல்ல. நான் தான் வர சொன்னேன்னு சொல்லு மங்கை. இல்லக்கா, நீங்க சொன்னதா நான் போய் கூப்பிடுறத விட நீங்களே போய் ஒரு வார்த்தை கூப்பிட்டீங்கன்னா அவங்களும் தயக்கம் இல்லாம வருவாங்க இல்லையா? நேரம் பார்த்து கரெக்டா காய நகத்துறா. இவ்வளவு தூரம் யோசிக்கிறப்ப கூப்பிடுறதுக்கு நீ எதுக்கு இவ்வளவு யோசிக்கிற? வா, நாளைக்கு நம்ம 2 பேரும் போய் 60ஆம் கல்யாணத்துக்கு வாங்கன்னு சொல்லி முறையா கூப்பிட்டு வந்துருவோம். போலாம். சரி வாங்க, எல்லாரும் போய் சாப்பிடுவோம். வாங்கண்ணா. அத்தை, என்ன அத்தை, என்ன ஆச்சு உங்களுக்கு? என்னாச்சு? அந்த குண்டச்சி இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம். இப்போ நீங்களே அவளை கல்யாணத்துக்கு கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. காரணம் இல்லாம நான் எதையும் சொல்ல மாட்டேன். அவளை கூப்பிடுறதுக்கு அப்படி என்ன காரணம் இருக்கு அத்தை? அது வந்து தோஷத்தை கழிக்கதான் உங்க 2வது மருமகளை வச்சு எல்லாத்தையும் செய்யறேன்னு சொல்லி யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. சொல்லுங்க அத்தை. அதான் சொல்லிட்டேன்ல, காரணம் இல்லாம நான் எதையும் செய்ய மாட்டேன்னு. எந்த காரணமா இருந்தாலும் அவ ஃபங்க்ஷனுக்கு வரவே கூடாது அத்தை. என்ன, எனக்கே புத்திமதி சொல்ற அளவுக்கு வந்துட்டியா? எப்ப என்ன செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும். ராசாத்தி இந்த கல்யாணத்துக்கு கண்டிப்பா வருவா. போய் உன் வேலையை பாரு. உன்னை போன்னு சொன்ன. போ. நம்ம வாயாலேயே அவளை கூப்பிட வச்சுட்டாங்களே. என்ன நடந்திருக்கும்? ஏன் இந்த லூசு இப்படி திடீர்னு மனசு மாதிரி இப்படி பேசிட்டு இருக்கு? எந்த கல்யாணத்துக்கு ராசாத்திய நீ வரவிட மாட்டேன்னு சொன்னியோ அதே கல்யாணம் யார் இல்லாம வேணாலும் நடக்கும். ஆனா ராசாத்தி இல்லாம நடக்கவே நடக்காதுன்னு நான் சொல்ல வைக்கிறேன். அந்த மெட்ராஸ்காரி சவால் விட்ட மாதிரி தான் இப்போ நடக்குதா? இதுக்கு காரணம் அவ்வளவுதான் இருப்பான்னு நான் நினைக்கிறேன். என்னன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். இவளை எந்த காலத்திலயும் ஜெயிக்கவே விடக்கூடாது. உங்கள் எழுத்து தே நெடில் இல்ல, தே குறியில். அவ்வளவுதானே? இப்ப பாருங்க. 10 செகண்ட்ல பாருங்க. தென்றல் வந்து தீண்டும் என்ன வண்ணமோ மனசுல, திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினைவுல, வந்து வந்து போகுதமா எண்ணமெல்லாம் வண்ணமம்மா, எண்ணங்களுக்கு ஏற்றபடி வண்ணமெல்லாம் மாறுமா.
மாப்பிள கார் சத்தம் மாதிரி கேக்குது. வாமா. கார் சத்தம் கேக்குது. யாரா இருக்கும்? வேற யாரு? உங்க பாசமிகு பெரிய அத்தையா தான் இருக்கும். இல்ல சத்யா, அவங்க எதுக்கு இங்க வர போறாங்க? அவங்களுக்கு என்ன கண்டாலே பிடிக்காது. அது போன வாரம், இது இந்த வாரம். இப்ப வந்துகிறது உங்க பெரிய அத்தை தான். சும்மா இருங்க சத்யா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. ராசாத்தி, இதுவே ஆச்சரியப்பட்ட எப்படி? அவங்க எதுக்கு வந்துக்கிறாங்கன்னு தெரியுமா? உங்களை அவங்க 60ஆம் கல்யாணத்துக்கு கூப்பிடுறதுக்காக தான். மாப்பிள பெரியப்பாடா, வாங்கப்பா. பெரியப்பா, என்ன பையனியா? வாங்கம்மா. வாங்க பெரியப்பா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ராசாத்தி, உள்ள வரலாமா? ராசாத்தி, பெரியப்பாவும் பெரியம்மாவும் இருக்காங்க. எப்படி இருக்கீங்க? வாங்க மாமா, வாங்க அத்தை. டேய் அழுக, சேர் எடுத்து போடு. அண்ணே, உட்காருங்க பெரியப்பா, வாங்க. உட்காருங்க பெரியப்பா. உட்காருங்க. உட்காருங்க பெரியம்மா. உட்காருங்க. என்ன இனியா ஒரே ஆச்சரியமா இருக்கா? இதுக்கு வந்திருக்கோம்னு தெரிஞ்சா நீ ரொம்ப சந்தோஷப்படுவப்பா. அத உங்க பெரியமாவே சொல்லுவா. நல்ல விஷயத்த சொல்ல மறக்கலாம். கோயில்ல வச்சு ராசாத்தி 60ஆம் கல்யாணத்துக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன். 60ஆம் கல்யாணங்கிறது பெரியவங்களோட ஆசி பிள்ளைங்களுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக தான். அப்படி இருக்கிறப்போ நீயும் எங்க வீட்டு புள்ள இல்லையா? உன்னை விட்டுட்டு பண்ணா நல்லா இருக்காதுன்னு தோணுச்சு. அதான் உன்னை கல்யாணத்துக்கு கூப்பிடலான்னு வந்தோம். நீ எங்க வீட்டு பிள்ளைங்கிறப்போ ராசாத்தியும் எங்க வீட்டு மருமக தானே. அதனால போனா போகட்டும், அவளையும் கூட்டிட்டு வா. ராசாத்தி இந்த கல்யாணத்துக்கு வரமாட்டாங்க. ஏங்க என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? இது அவங்க குடும்ப பிரச்சனை. இதுல நீங்க எதுக்கு தலையிடுறீங்க? இனியா எங்க அண்ணன், ராசாத்தி அண்ணி. நான் பேசுறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. இல்லைன்னு ராசாத்தியோ இல்லை அண்ணனும் சொல்லட்டும். நான் வாயை மூடுன்னு இருக்கிறேன். இல்ல சத்யா, அத்தை கூப்பிட்டதே எனக்கு பெரிய விஷயம். கம்முன்னு ராசாத்தியே. போனா போட்டுன்னு கூப்பிடுறாங்க. இப்படி கூப்பிடுறவங்க கல்யாணத்துக்கு போய் நீங்க எப்படி நிப்பீங்க? அங்கேயும் வச்சு உங்களை அசிங்கப்படுத்துவாங்க. பரவாயில்லையா? நாங்க ஏமா எங்க வீட்டு மருமகளை அசிங்கப்படுத்த போறோம்? கோயில்ல வச்சு கல்யாணத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி அசிங்கப்படுத்தினாங்கல்ல. அப்ப எல்லாரும் அமைதியா தானே இருந்தீங்க. அதே மாதிரி கல்யாணத்துக்கு வர சொல்லி அவளை அசிங்கப்படுத்திட்டீங்கன்னா? ஏமா கல்யாணத்துக்கு வர சொல்றதே அவதானமா? அதையும் போனா போட்டோம் தானே வர சொல்றாங்க. அன்னைக்கு கோயில்ல எல்லார் முன்னாடியும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு யாருக்கும் தெரியாம ரகசியமா வந்து கூப்பிடுறாங்க. இவங்கள நம்பி எப்படி ராசாத்தி கல்யாணத்துக்கு போவீங்க? இப்ப என்ன பண்ணணுங்கிற? நான் அவங்களாண்ட கொஞ்சம் தனியா பேசணும்.
என்ன சொல்லு. அது இல்ல, நீங்க யோசிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் சொன்ன மாதிரி செஞ்சா ராசாத்தி கல்யாணத்துக்கு வருவாங்க, இல்லைன்னா வரமாட்டாங்க. சரி, செய்றேன், செஞ்சு தொலைக்கிறேன். என்னடா நம்ம கிட்ட காய்கறி லோடு இருக்கிற அண்ணாச்சி இருக்காருலடா, அவர் கடைக்கு பக்கத்து கடையில நிறைய பாக்கி கொடுக்க வேண்டியிருக்கு. நான் எத்தனையோ தடவை கேட்டுட்டேன், எதுக்கும் நீ ஒரு தடவை ஃபோன் பண்ணி பேசுறேன். ராசாத்தி, யார் வீட்டுல விசேஷம்? அது நம்ம வீட்டுல தான். என்ன அப்படி பாக்குறீங்க? அந்த மேலத்தாளெல்லாம் நம்ம வீட்டுக்கு தான் வருது. வெளியே வாங்க, தெரியும். நீங்க இருங்க, நாங்க போயிட்டு வாங்க. என்ன எல்லாரும் கும்பலா வந்து நிக்கிறீங்க? எது இந்த மேலத்தாளம்னு தெரிஞ்சுக்குவா? ராசாத்திய இவங்களோட 60ஆம் கல்யாணத்துக்கு முறையா கூப்பிடுறதுக்காக வந்துக்கிறாங்க. அதுவும் அவங்களா வந்துக்கிறாங்க. வேற ஒண்ணும் இல்ல, நீங்களா கிளம்புங்க கிளம்புங்க. இருந்தாலும் மரகதம்மாவுக்கு பெரிய மனசுதான். ராசாத்திய வீட்டை விட்டு விரட்டினாலும் எப்படி முறையா வந்து கூப்பிடுறாங்க பாரு. ஆமா ஆமா, என்ன ராசாத்தி பாத்துனே நிக்கிறீங்க? அத்தையும் மாமாவும் உங்களை முறையா அழகினோன்னு வந்து வாசல்ல நிக்கிறாங்க. உள்ள வாங்கன்னு கூப்பிடுங்க. நீங்களாவது கூப்பிடுங்கண்ணா. பெரியப்பா வாங்க, பெரியம்மா அத்தை, வாங்க, மாமா வாங்க, உள்ள வாங்க. வாமா வாங்க வாங்க. வாங்க பெரிய மாமா, வாங்க அத்தை. வா. நீங்க 2 பேரும் எங்க 60ஆம் கல்யாணத்துக்கு அவசியம் வரணும். ராசாத்தி, இந்த கல்யாணத்துல எல்லாத்தையும் முன்ன நின்னு நீதான் பார்த்து செய்யணும். இந்தம்மா, இந்த வாங்கிக்க வாங்கிக்க. அது மட்டும் இல்ல ராசாத்தி, தாலியே நீதான் உன் கையால எடுத்து கொடுக்கணும்.
மாமா சொல்றீங்க? பெரியவங்க நீங்க, உங்களுக்கு போய் நான் எப்படி? இது என்னோட ஆசை இல்லம்மா, உன் அத்தையோட அன்பு கட்டளையே அதான். ஆமாமா, உன் கையால நீதான் தாலி எடுத்து கொடுக்கணும். சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். நிறைய வேலை இருக்கு. சரிங்க அத்தை. கல்யாணத்துக்கு நாங்களும் வரலாமா? என்னம்மா இது நம்ம வீட்டு கல்யாணம், நீங்களாம் இல்லாமையா? ஆமாமா, எல்லாரும் வந்துருங்க கல்யாணத்துக்கு. கண்டிப்பா வந்துடுறோம். சரி, கிளம்புறோம். வரேம்மா. வாங்க பெரிய. சரிங்க மாமா. ஏண்டி, உன் மாமியாருக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா என்ன? அவளும் சேர்ந்து தினடி அந்த குண்டச்சிய வீட்டை விட்டு துரத்துனது. இப்ப ஏன் வலிய போய் 60ஆம் கல்யாணத்துக்கு அவங்கள கூப்பிட்டா? அதுவும் மேலத்தாளம் வச்சு ஊரே பாக்குற மாதிரி கூப்பிட்டுருக்கா. எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. ஏதோ ஒண்ணு நடக்குது, ஆனா எதனாலன்னு தான் எனக்கு தெரியல. அது என்னன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்போதான் அந்த குண்டச்சி கல்யாணத்துக்கு வரத தடுக்க முடியும். இப்ப என்ன பண்ண போற? நல்லா வாயில வந்துரும். என்ன பண்றதுன்னு தெரியாம தானே நான் உன்கிட்ட வந்து ஐடியா கேட்டுட்டு இருக்கேன். திரும்ப என்கிட்டயே வந்து என்ன பண்ண போறேன்னு கேக்குற? ஏதாவது யோசிச்சு சொல்லி தொலை. நீ வேற. ச்சே. ஒருவேளை இந்த மெட்ராஸ்காரி தான் நம்ம 2 பேருக்கும் ஒரே மாதிரி தோணுதுன்னா அவதான் ஏதோ பண்ணிருக்கணும். முதல்ல அவளை ஏதாவது பண்ணணும். அவளை என்னத்த பண்றது? அவதான் ஜகஜால கில்லாடியா இருக்காளே. இல்லடி, மந்திரவாதி கிட்ட போய் மந்திரிச்சு வாங்கிட்டு வந்த எலுமிச்சம்பழத்தையே அவ ஜூஸ் போட்டு குடிச்சிட்டா. மாந்திரீகமே அவகிட்ட பலிக்கலன்னா அவகிட்ட ஏதோ ஒரு பவர்ஃபுல் தெய்வீக சக்தி இருக்குன்னு தானே அர்த்தம். அவளை என்ன செய்ய முடியுங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. நீ வாயை மூடிக்கிட்டு இங்க இருந்து கிளம்புறியா? என்ன செய்யறதுன்னு நானே யோசிச்சுட்டு இருக்கேன். இல்லடி, உன்னை இங்க இருந்து போன்னு சொன்னேன். போமா. எந்த கல்யாணத்துக்கு ராசாத்திய நீ வரவிட மாட்டேன்னு சொன்னியோ அதே கல்யாணம் யார் இல்லாம வேணாலும் நடக்கும். ஆனா ராசாத்தி இல்லாம நடக்கவே நடக்காதுன்னு நான் சொல்ல வைக்கிறேன். மாப்ள, சொல்லு மாப்ள. புதுசா ஒரு பாட்டு ஒண்ணு எழுதியிருக்கேன், பாடுறேன், கேக்குறியா? பாடுங்க பாடுங்க. காதலிக்கும் பெண்ணின் கைகள் தொட்டு நீட்டினால். டேய், இது நான் ட்ரவுசர் போடும்போது வந்த பாட்டு. நான் நேத்து தான்டா கேட்டேன். பாடி தொலை. காதலிக்கும் பெண்ணின் கைகள் தொட்டு நீட்டினால் சின்ன தகரம் கூட தங்கம் தான்டா. காதலிக்கும் பெண்ணின் வண்ண கண்ணம் ரெண்டிலே. ஐயோ, இன்னும் பழுவும் கூட பவளம் தானா? சிந்து மேர்வை அரத்தமாகும், தீர்த்தமாகும். வச்சுக்க சின்ன பார்வை மோட்சமாகும். காதலின் சங்கீதமே, பூமியின் பூபாலமே. வாங்கம்மா, வாங்கப்பா. சங்கீதமே. வாங்க. வாங்கம்மா, வாங்கப்பா. ராசாத்தி, ராசாத்தி. அத்தை வாங்க. அத்தை, மாமா வாங்க. வாங்க அத்தை, உட்காருங்க. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? வாங்க. வணக்கம். இருங்க அத்தை, நான் காஃபி போட்டு கொண்டு வரேன். இல்ல இல்ல,
அதெல்லாம் ஒண்ணு வேணா ராசாத்தி. இப்பதான் என் மனசு சந்தோஷத்துல நிறைஞ்சிருக்கு. அக்கா இவ்ளோ சீக்கிரத்துல மனசு மாறுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீ வேணா பாரு, கூடிய சீக்கிரமே உன் அக்கா ஏத்துக்கிட்டு வீட்டுக்கு கூப்பிட தான் போறாங்க. இதுக்கெல்லாம் ராசாத்தியோட நல்ல மனசு தான் காரணம். ராசாத்தி, எதுக்கு இப்ப கண் கலங்கிட்டு இருக்க? அது சந்தோஷத்துல வர ஆனந்த கண்ணீருமா. இந்தா சாப்பிடு. என்னங்கப்பா? அதானே பார்த்தேன். எல்லாருக்கும் கொடு. இந்த சாப்பிடு. உனக்கு எடுத்துக்கிறேன். அம்மா நீங்க பண்ணதானே நல்லா இருக்குமா? கொடுங்க. நான் ஒருத்தங்க இருக்கேன், அப்படியே கொடுத்துருங்க. எப்படி சொல்றதுன்னு தெரியல. இன்னைக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ராசாத்தி. குலபுதம், இந்த சிச்சுவேஷனுக்கு ஒரு சாங் போட்டே ஆகணும்டா. ஆமா போட்டே ஆகணும். அப்படியே தின்னுட்டு இருக்க, சாங்க போடு. இத புடுறா. குடு குடு. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்திரை. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்திரை. கிளி கூட்டம் போல் எங்கள் கூட்டமே இது ஆனந்த பூந்தோட்டம், அன்பின் ஆலயம். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்திரை. சரி, நாங்க கிளம்புறோம் ராசாத்தி. அண்ணனோட 60வது கல்யாணத்துல நீ தான் முன்னாடி நின்று எல்லாம் பண்ண போற. உனக்கு எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. உண்மையிலேயே ரொம்ப பொறுப்பாக தான் பார்த்துக்குவேன். ஆனாலும் சொல்றேன், அங்க சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரலாம். எதுவும் தப்பா நடந்துடாம பார்த்துக்கோ. சரிங்க மாமா. நாங்க கிளம்புறோம். சரி, நாங்க வர்றோம். இதோ அனுப்பிட்டு வரேன். ராசாத்தி, அடுப்புல ஏதோ தீது பாருங்க. ராசாத்தி, பாலை ஆஃப் பண்ணுங்க. என்ன ராசாத்தி, எதுக்கு கண் கலங்கி நிறுகிறீங்க?
இனி எல்லாமே சந்தோஷமான விஷயமா தானே நடந்துச்சு. நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன், உண்மையை சொல்லணும். அப்படியா? என்னன்னு கேளுங்க, சொல்லிருவோம். எங்க பெரியத்தைய பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஆமா, அவங்க ரொம்ப நல்லவங்கள. எவ்வளவு அன்பா உங்களாண்ட பேசினாங்க, நான் தான் பார்த்தனே. நீங்க தான் எல்லாத்தையும் முன்னாடி நின்னு பண்ணணும்னு உங்களாண்ட எவ்வளவு உரிமையா சொன்னாங்க. எங்க பெரியத்தை இப்படி பேசுற ஆளே கிடையாது. அப்படியா? அவங்க 60ஆம் கல்யாணத்துக்கு நான் வந்துடவே கூடாதுன்னு நினைக்கிறவங்க. அப்படி இருக்கிறவங்க எப்படி இப்படி மேலத்தாளெல்லாம் வச்சு ரொம்ப மரியாதையா கூப்பிட்டாங்க? அதத்தான் நான் உங்ககிட்ட கேக்குறேன். நீங்க என்ன சொன்னீங்க அவங்க கிட்ட? உங்க அத்தையாண்ட நான் என்ன சொல்ல போறேன்? அப்படியே நான் சொல்லியிருந்தாலும் யாருனே தெரியாத நான் சொல்றதெல்லாம் அவங்க கேட்டிருப்பாங்களா? எனக்கு தெரியும் சத்யா, இன்னைக்கு நடந்ததெல்லாம் உங்களால தானே. என்ன சொன்னீங்கன்னு சொல்லுங்களேன் ப்ளீஸ். உண்மையா சொன்னேன். அதான் என்ன சொன்னீங்க? ஐயோ ராசாத்தி, சில விஷயங்கள் நடுகிறப்போ அதை அனுபவிச்சுக்கணும், ஆராயக்கூடாது. அப்பதான் அந்த சந்தோஷத்தை முழுசா அனுபவிக்க முடியும். அதனால இது பின்னாடி என்ன நடந்துச்சுங்கிறத பத்திலாம் நீங்க யோசிக்காதீங்க. நல்லது நடக்குதுன்னு சந்தோஷப்படுங்க. அழக்கூடாது ராசாத்தி. என்ன இது? சந்தோஷமா இருப்பீங்கன்னு வந்தா இங்க ஒரே அழுகாட்சி காவியமா ஓடிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இது ஆனந்த கண்ணீர். அப்படின்னா ஓகே. அப்ப இந்த ஆனந்த கண்ணீருக்கும் சேர்த்து செலிப்ரேஷன் பண்ணிட வேண்டியதுதான். என்ன பண்ண போறீங்க? நம்ம செலிப்ரேஷன் மோட்ல இருக்கிறதுனால நான் டிஜேடிக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். என்னது, தீச்சட்டியா? தீச்சட்டி இல்ல ராசாத்தி, டிஜேடி. டிஜேடினா டான்ஸ் ஜோடி டான்ஸ்னு அர்த்தம். யார் ஆட போறா? வெளியே வாங்க சொல்றேன். நீங்களும் வாங்க சிஸ்டர், யோசிக்காதீங்க, வாங்க போலாமா? இனியன் வாங்க. எழுதியாச்சு. வாங்க சிஸ்டர்ஸ். ப்ரோ, see the sisters. என்னக்குள்ள போத நீயே? 2 கேர்ள்ஸ் வந்தாச்சு. பிரபு சார் எங்க? இந்த கவலைப்படாத காலை எதுக்கு இருக்க? இப்ப 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 பாரு. போ போ. அழகு, என்ன நடக்க போதீங்க? அது என்னன்னா சத்யா, இதா இந்த 2 சீட்ல ஒண்ணுத்துல உங்க பேரும் பிரபு சார் பேரையும் எழுதியிருக்கேன். இன்னொரு சீட்ல என் மாப்பிள்ளை பேரும் ராசாத்தி பேரையும் எழுதியிருக்கேன். இந்த 2 சீட்டையும் குளிக்க போட்டுருவோம். முதல்ல எடுக்கிற சீட்ல யாரு பேர் வருதோ அவங்க முதல்ல போடுற பாட்டுக்கு டான்ஸ் ஆடணும். 2ஆவதா உள்ளவங்க 2ஆவது பாட்டுக்கு டான்ஸ் ஆடணும். இப்படி மாறி 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 ஆடிக்கிட்டே இருக்கணும். ஓகே. நான் ஆடணுமா? ஆமா, நீதான் ஆடணும். நான் இப்படி ஆத்துலாம் ராசாத்தி. இனினே ஒத்துக்கிட்டாரு. நீ நம்ம உட்வாஸ் கைப்பாட்டு கொடுத்து குழந்தை மாதிரி அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்க. இதோ பாரு. டேய், நீ இன்னைக்கு ஆடிதான் ஆகணும். டாட் வா. டேய், வாடாங்கற. எங்க சொல்றல? வா. சாரிங்க. சூப்பர் குள்ள போதான். ரசத்தி வா. எல்லாரும் ரெடியா? சீட்டு குளிக்க போட்டுடலாம்ல? என்னடா? இருடா. ராசாத்தி உங்க ஏழையே எடுமா. இந்தாங்கண்ணே. காட்ட மாட்டேன். ஃபர்ஸ்ட் யாரு? ஃபர்ஸ்ட் டான்ஸ் ஆட போறது சத்யான் பிரபு. சூப்பர். பேசிக்கலி ஐ அம் குட்டி டிஜே. உங்களுக்கு இந்த பாட்டு தான் கரெக்ட்டா இருக்கும். போடு மாப்ள, போடு மாப்ள.
சூப்பர் சூப்பர் அடுத்ததாக ராசாத்தியும் இனியனும் ஆடுவாங்க. நம்ம இனியன் மாப்பிளைக்கும் ராசாத்தி செல்லத்துக்கும் இந்த பாட்டு தான் கரெக்டா இருக்கும். சொல்லித்தரவாடி நீ வாடி ஒன்ன சிறையடுக்க போற வாணி நானும் சுண்டே